மூமின்களுடைய நிலை கபூர்ல எவ்வாறு இருக்கும் என்று நம்ம பார்த்தோம். மூமினாக இல்லாதவங்களுடைய நிலைமை என்ன என்பதை நம்ம அடுத்து பார்க்க இருக்கிறோம். இதுல கூட நிறைய பேர் தவறாக விளங்கி வைத்து, நிறைய என்றால் முஸ்லீம் சமுதாயத்தில் ஒரு 99% பேர் இதை தவறாகத்தான் விளங்கி இருக்கிறார்கள். அதாவது மறுமையில உள்ள நிலைமைங்கிறது வேற, கபூர்ல உள்ள நிலைமைங்கிறது வேறங்கிறது நிறைய பேருக்கு விளங்கல. எப்படின்னு கேட்டா, நியாய தீர்ப்பு நாளைக்கு பிறகு அது 2-3 விதமான தீர்ப்புகளுக்கு மனிதன் உள்ளாக்கப்படுறான். இறை நிராகரிப்பாளர்கள், இணை கற்பித்தவர்கள், இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணு, நிரந்தரமான நரகம் அனுப்பி விட்டுருவான். நரகம்னா நரகம் தான். மற்றவங்களை மூமின்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரெண்டு தீர்ப்பு இருக்கிறது. சில பேர் எடுத்தடுப்புல சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான், சில பேர் நரகத்துக்கு அனுப்புவான், அப்புறமே சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அப்ப காபிர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நரகம்னா நரகம் தான். மூமின்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நரகத்துக்கும் கொஞ்சம் பேர் போவாங்க, கொஞ்சம் பேர் சொர்க்கத்துக்கும் போவாங்க. சொர்க்கத்துக்கு போறவங்க சொர்க்கத்தில் இருப்பாங்க. மூமின் ஈமான் இருந்து நரகத்துக்கு அனுப்பப்பட்டாங்களே, அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிலே கடக்க மாட்டாங்க. அவங்க எந்த அளவுக்கு தண்டிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நினைக்கிறானோ அவ்வளவு தண்டிச்ச பிறகு சில பேர் புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி, சில பேருக்கு 6 மாசம், சில பேருக்கு 1 வருஷம், சில பேருக்கு 10 வருஷம், இப்படி கணக்கு இருக்குல்ல. இந்த மாதிரி தண்டனை கொடுக்கிற மாதிரி அல்லாஹ் நாடிய அளவுக்கு என்ன செய்வான், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அப்புறம் தூக்கி சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். போதும் போ, அல்லாஹ் நம்புனீங்கள, இன்னும் தப்பு செஞ்சிருக்கிற, அதுக்கு உள்ள தண்டனை போதும், போ சொர்க்கத்துக்குன்னு சொல்லி கடைசியா கடுகளவு அந்த ஈமான், அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், சிறுக்கு வைக்காம ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, மர்மம் இருக்குன்னு நம்புனானையானால் ஒருத்தன் கூட நரகத்தில் கிடக்க மாட்டான். கடைசியா சொர்க்கத்துக்கு வந்துருவான். அப்படிங்கிறது மறுமை நிலைமை. அதை நம்ம பின்னாடி விளக்குவோம். ஆனால் கபரை பொறுத்த வரைக்கும் 2 நிலை தான், மூமின் காபிர், அவ்வளவுதானே தவிர மூமின்களை 2ஆ பிரிச்சு அவங்களுக்கு நரகத்துக்கு கொடுத்துட்டு அப்புறமேல சொர்க்கத்துக்கு அனுப்புறதுங்கிற மேட்டர்லாம் கிடையவே கிடையாது. அதனாலதான் நீங்க கபர் விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா ஹதீஸ்லையும் மூமின் இப்படி காபிர் இப்படின்னு தான் வரும். மூமின்ல உள்ள பாவிகள் இப்படி, மூமின்ல உள்ள நல்லவர்கள் இப்படிங்கிற பிரிச்சு என்ன செய்யாது, ஒரு ஹதீஸ்லையும் வராது. கபர் சம்பந்தப்பட்ட ஹதீஸ் எடுத்துக்கொண்டால் அம்மல் மூமினு, மூமினானவன் எப்படி இருப்பான் என்றால் அப்படின்னு வரும். அம்மல் காபிரு, காபிர் இப்படி இருப்பான் என்று வரும். அல்லது அம்மல் முனாஃபிகு, முனாஃபிக்கும் காபிர் தானே, முனாஃபிக் இந்த மாதிரி இருப்பான் அப்படின்னு வரும். அம்மல் முர்தாபு, முர்தாபுனா மார்க்கத்தில் சந்தேகப்படுறவன், அது மூமின் இல்லை. அல்லாஹ்வை சந்தேகப்படுறவன், மறுமையை சந்தேகப்படுறவன், சந்தேகப்பட்டா என்ன, நம்பிக்கையில சந்தேகம் வந்துட்டா மூமின் இல்லை. அப்ப ஹதீசுகள்ல கபூர் சம்பந்தமா வரக்கூடிய எந்த ஹதீசுகளை நம்ம பார்த்தாலும் மறுமையில் அல்லாஹ் 3ஆ ஃபில்டர் பண்றானே, மூமினை 2ஆ பிரிக்கிறானே. மூமின்கள்ல ஃபர்ஸ்ட் எடுப்புல சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள், கொஞ்சம் தண்டனை அனுபவிச்சுட்டு சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள் 2ஆ பிரிக்கிறானே. இந்த பிரிவினை இங்க கிடையாது. கபரை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் கூட அமல்களை பத்தி கிடையாது. 3 கொஸ்டின் தான் நீங்க பார்த்துட்டீங்க. கபர்களை பொறுத்த வரைக்கும் சில பேர் அப்படிலாம் சொல்லுவாங்க, கபர்ல தொழுகை பத்தி கேட்பான், நோம்பு பத்தி கேட்பான், அசர் தொழுகை விட்டதுக்கா லோகர் விட்டதுக்கு அசர் வரைக்கும் தண்டிக்கப்படுவான், அசரை விட்டதுக்கா மகரிபு வரைக்கும் தண்டிக்கப்படுவான் என்கிற மாதிரி எல்லாம் பரவலாக சொல்றாங்க. அப்படி எல்லாம் ஒரு ஹதீஸுமே கிடையாது. ஹதீஸ்ல கொஸ்டினே எதுக்கு தான், உன்னுடைய ரப்பு யார், இதெல்லாம் ஈமான் சம்பந்தப்பட்டது. அதாவது என்ன தப்பு செஞ்சாலும் சரி, ஈமான்ல கரெக்டா இருந்தியா அது தனி, நீ வேற. ஈமானே உனக்கு இல்லையா நீ வேற. அப்படி 2 தான் நல்லா பிரிக்கிறானே தவிர நரகத்துக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு வர்றவனா இருந்தாலும் கபரை பொறுத்த வரைக்கும் அவன் லாத்ரி எனக்கு தெரியாதுன்னு சொல்ல மாட்டான். என்னது மன் ரப்புக்கான்னு கேட்டா, ஐயோ எனக்கு தெரியாதுன்னு சொல்ல மாட்டான், இறைவன் தான் என்னுடைய ரப்புன்னு சொல்லிடுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிச்சு ஈமான்ல இருந்து சில தப்புகள் பண்ணிட்டு இருக்கான்னு வைங்க, அவனு யாருப்பா இவருன்னு கேட்டா எங்களுடைய வழிகாட்டி ரசூல்னு சொல்லிடுவான். அப்ப தீனை பத்தி கேட்டாலும் இஸ்லாம்னு கரெக்டா என்ன செய்வான், பதில சொல்லுவான். அப்ப அந்த கேள்விகளை நீங்க பாத்தீங்கன்னா, நீ ஏன் வட்டி வாங்கின, வட்டிக்கு நிரந்தர நரகம்னு வைங்க, அல்ல நீ ஏன் மோசடி செஞ்ச, நீ அவனை அடிச்ச, இவனை மிதிச்சேன்னு கேள்விலாம் அங்க வருமானு வராது. அதுக்கு தனியா எல்லாம் வச்சிருக்கான். எல்லாம் கபூர்ல அடிப்படை மட்டும் என்ன, பேசிக் சரியா இருக்கான்னு மட்டும்தான். கபூர்ல எது செக் பண்ணப்படும் கேட்டா, நீ தொழுவாம போ, நோம்பு வைக்காம போ, ஜக்காத்தை கொடுக்காம போ, அல்லாஹ் ஒருத்தன் நம்புனியா, அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வை நம்புனியா, இஸ்லாம் தான் வாழ்க்கை நிறைய நம்பிக்கை வச்சியா, அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டியா தூங்கு பேசாம. இந்த பாரு உனக்கு இது முதல்ல இது கிடைக்கும், அப்புறம் அது கிடைக்கும், 2ஐயும் காட்டி விட்டுருவான்ல. அவனுக்கு என்ன செய்வான், இந்த பாரு முதல்ல உனக்கு இது கிடைக்கும், இதுக்கப்புறம் நீ அதுக்கு போயிருவ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாளாக அனுபவிச்சுட்டு போனா கூட
அவனுக்கு என்ன செய்வான் அல்ல அதை காட்டி விட்டுருவான். அதனால இது இந்த அடிப்படையை நம்ம விளங்கிக்கிறேன்னு ஹதீஸ்ல பூரா எடுத்து பாருங்க, இப்படி வரும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் அப்து இதா உலிய ஃபீ கப்ரிஹி, ஒரு அடியான் கபர்ல வைக்கப்பட்ட பிறகு இருந்து ஆரம்பிக்கிற அந்த ஹதீஸ்ல வ அம்மல் காஃபிரு, காஃபிராக இறை நிராகரிப்பாளனாக இருக்கக்கூடிய ஒருத்தன் ஃபயகூல், அவன் சொல்லுவான் லா அத்ரி, தெரியாது இவர் யார், இந்த முகமது யார், முகமது சொல்லிக்கிறாங்களே அவர் யார் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் அவன் என்ன செய்வான், காஃபிர் வந்து லா அத்ரி, எனக்கு தெரியவே தெரியாது, குன்து அகூலு மா யகூலு நாஸ், ஏதோ மக்கள்லாம் சொல்லிக்கிட்டாங்கன்னு தெரியும் அவ்வளவுதான், முகமதுன்னு சொல்லிக்கிட்டாங்க அவ்வளவுதானே தவிர எனக்கு அதுல எல்லாம் ஒரு நம்பிக்கை கிடையாது. இவரை பத்தி மக்கள் பேசிக்கிட்டாங்க, ப்ராஃபட்னாங்க, நபிகள் நாயகன்டாங்க, முகமது அவர்களுக்கு கேள்விப்பட்டிருப்பாங்கல்ல, அதுதான் எனக்கு தெரியுமே தவிர எனக்கு நம்பிக்கையெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி அவன் என்ன செய்வான், காஃபிராக இருக்கக்கூடியவன் அவன் சொல்லிடுவான். இப்படித்தான் ஹதீஸ்கள்ல வருது. சொன்ன உடனே சும்மா யுதரபு பி மித்ரகத்தின் மின் ஹதீதின், இரும்பு சம்மட்டியால் அவன் அடிக்கப்படுவான். இது சொன்ன உடனே, இந்த கொஸ்டின் கேட்ட உடனே இரும்பு சம்பட்டியால் அடிக்கப்படுவான். அடிச்ச உடனே வந்து ஒரு சத்தம் ஒன்று போடுவான், சைகத்தன், அவன் ஒரு சத்தம் ஒன்று போடுவான். எஸ்மௌஹா மையலீஹி, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே அதை கேட்பார்கள். இல்ல சகலைன், மனிதனையும் ஜின்னையும் தவிர எல்லா ஜீவன்களுக்கும் பக்கத்தில் இருந்தா, அதுக்காண்டி ஜீவன் வந்து அமெரிக்காவில் உள்ள ஒரு ஆடு வந்து இங்கே போடுற சத்தத்தை கேட்காது. அந்த கபிரிஸ்தான் கிட்ட நின்றுகிட்டு இருக்கிற ஒரு ஆடா இருந்தா என்ன செய்யும், மாடா இருந்தா அதுக்கு விளங்கும். அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களுக்கும் அது விளங்கும். இல்ல சகலைன், மனிதனையும் ஜின்னையும் தவிர என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரில 1338, 1374 இதுல எல்லாம் இடம்பெற்றிருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து அந்த ஏற்கனவே வந்து ஒரு பெரிய ஹதீஸ் சொன்னோம், அபூதாவுதுல ஹதீஸ் சொன்னோம். அதுல என்ன வருதுன்னு கேட்டா அம்மல் காஃபிரு, அதுல வேற மாதிரி வருது. காஃபிர் அதாவது இறைவனை மறுக்கக்கூடியவராக இருப்பாரேயானால் அவரை எழுப்பி ஒத்துஆது ரூஹுஹு ஃபீ ஜஸதிஹி, அவனுடைய உடலுக்குள் அந்த உயிர் திரும்ப வழங்கப்பட்டு வயஅதீஹி மலக்கானி, இரண்டு மலக்குகள் அவரிடத்தில் வருவார்கள், முன்கர் நக்கீர் என்ற இரண்டு மலக்குகள் வருவார்கள். யுஜ்லிசானிஹி, அவனை எழுப்பி உட்கார வைப்பார்கள். யகூலானி லஹு மர் ரப்புக, உன் இறைவன் யார் என்று கேட்பார்கள். கேட்டவுடனே ஃபயகூலு ஹா ஹா லா அத்ரி, ஐயோ எனக்கு தெரியாதே, ரப்பு யாருன்னு கேட்டா இங்க உலகத்தில் ஏத்துக்கிட்டு இருந்தாலும் தெரியும், நம்பாம இருந்தான்ல, அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் ஃபயகூலானி மா தீனுக, உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேட்பார்கள். ஃபயகூலு ஹா ஹா லா அத்ரி, தெரியாது எனக்கு, அது தெரியும், என்ன மார்க்கம்னு தெரியாது, என்ன பதில் சொல்றன்னு தெரியாதுன்றான். ஃபயகூலானி மா ஹாதர் ரஜுலுல் லதீ புய்ஸ ஃபீக்கும், உங்களுக்கு ஒருத்தர் அனுப்பப்பட்டாரே அவர் யாரு, இவர் பத்தி என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள தூதர்கள் இருப்பாங்கல்ல, அதை சொல்லி அல்லாஹ் கேட்குவான். அப்ப என்ன செய்வான், ஃபயகூலு ஹா ஹா லா அத்ரி, எனக்கு தெரியாது என்று சொல்லுவான். அப்ப யுனாதி முனாதி மினசமா, வானுலகத்திலிருந்து ஒரு ஓசை, ஒரு சத்தம் ஒன்று வரும். அன்கதப, இவன் பொய் சொல்றான், இவர் தெரியாதுங்கிறான், இவருக்கு கண்டிப்பா தெரியும், இவரை பத்தி கேள்விப்பட்டிருந்தான், நம்பத்தான் இல்லையே தவிர இவரை தெரியாதுங்கிறது பொய்யுவேன் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு சத்தம் ஒன்று வருமா. சொல்லிட்டு ஃபஅஃப்ரிஷூஹு மினன் நார், நரகத்தின் விரிப்பை விரியுங்கள். வஅல்பிஷூஹு மினன் நார், நெருப்பாலான ஆடையை அவனுக்கு அணிவியுங்கள். வஃப்தஹு லஹு பாபன் இலன் நார், நரகத்தை நோக்கி ஒரு வாசலை திறந்து வையுங்கள், இங்க இருந்து பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். ஃபயஅதீஹி மின் ஹர்ரிஹா வ சமுமிஹா, அதனுடைய வெப்பமும் அதனுடைய கேடுகளும் அங்கிருந்து இவனுக்கு வரும். இவன் அணிஞ்சிருக்கிறது விரிப்பும் நரக விரிப்பு, நெருப்பு விரிப்பு, போட்டிருக்கிற சட்டையும் நெருப்பாலான ட்ரெஸ்ஸா போயிடும். அதுக்கப்புறம் நரகத்தை வேற எப்படி பார்த்தா நரகம் தெரியும் கண்ணுக்கு முன்னாடி, அங்கிருந்து வெப்பங்கள்லாம் வர ஆரம்பிக்கும் என்று கெட்ட ஆளுகளுக்கு. இது மாதிரியான ஒரு நிலையில இவன் இருக்கும் பொழுது அப்ப எப்படி உகது போறல அவன் வந்து இதை கேட்டுட்டு இருப்பான். அவன் நெருப்புல ஒரு ஆளை படுக்கப்பட என்ன செய்வான், ஒரு ஆளுக்கு நெருப்புனாலேயே ஒரு சட்டையை ரெடி பண்ணி, நெருப்புனாலேயே ஒரு பாய் தலவாணிலாம் தயார் பண்ணி, நெருப்பு கங்குன்னு வைங்களேன், நெருப்பு கங்குனாலே தயாரிச்சு அதுல படுக்க போட்ட உடனே எவனாவது யாராவது நம்ம கூப்பிட்டு அவனுக்கு விளங்குமா, பூமிக்கு உள்ள வேணா வெளியில, பூமிக்கு வெளியிலே போட்டுக்கிட்டு அதுல போட்ட துடிக்கவுள்ள செய்வான். அவன் என்ன செய்வான், துடிச்சு அலறுவான், பரவான், அதுதான் அலறான். ஏதாவது ஜின்களை, மனிதனை ஜின்னை தவிர எல்லாரும் கேட்கிற அளவுக்கு அவன் என்ன செய்யும், சத்தமும் கூச்சல் போட்டுட்டு இருப்பான். நம்ம கூச்சல் போட்டால் நம்மளை யாரா கூப்பிடுறது விளங்குமா, சும்மா கூச்சலா
போட்டுக்கிற சட்டையே நெருப்பா இருக்குது, கீழே நெருப்பா இருக்குது, நரகத்திலிருந்து அங்க இருந்து வேற வெக்க வேற வந்துகிட்டு இருக்கிறது. அது மாதிரி ஒரு பரிசக உலகத்தில் இருந்துகிட்டு இருக்கும் பொழுது கூப்பிட்டா விளங்குமா? அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக சிறப்பாக அல்லாஹ் அணிஞ்சிருக்கிறான். அந்த பத்ர் சம்பவத்துல கேட்க வச்சிருக்கிறான். இதுதான் பொதுவானவர்களுடைய நிலைமை. இது ரூல். இது ஒரு அடியான் வைக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்று ஒரு ரூல் சட்டமாக இது சொல்லப்படுகிறது. அதே மாதிரி பிறகு கபருஹு, அவனுடைய கபர் வந்து அவனுக்கு நெருக்கடியாக்கும். கபர்னா மண்ணு இல்ல, எந்த இடத்துல எல்லாம் வச்சு கேட்கிறானோ அதுல நல்ல இறுக்கத்தை அவன் ஏற்படுத்துவான். பிறகு சும்மா கையவல்ஹு ஆமா அபுகமு, குருட்டுத்தன்மை உடைய செவிட்டுத்தன்மை உடைய ஒருவர் அவனுக்கு சாட்டப்படுவார். மாஹு மிஸ்ரபத்து மின் ஹதீத், இரும்பு சம்மட்டியை வேற வைத்திருப்பார். அவனுக்குரிய தண்டனை லவ் லுரிபபிஹா ஜபலுன், ஒரு மலையில் அந்த சம்மட்டியால் அடித்தால் லசார துராபன், மண்ணாயிரும். ஒரு சம்மட்டி ஒன்று வச்சிருப்பாரு, வச்சிருக்கிற ஆளும் மலக்கு வளவான ஆளு, அவர் ஒரு குருடராகவும் ஊமையாக இருப்பாராம், பேச மாட்டாரு. பேசினா பேச்சுக்கு அவனுக்கு வந்து அது வந்து ஒரு நெருக்கத்தை உண்டாக்கிருங்கிறதுனால வாய் திறந்து அவர் பேச மாட்டாரு. அது மாதிரியாக இருந்து கொண்டு ஒரு அடி அடிச்சாருன்னு சொன்னா அது வந்து மலைகள் கூட மண்ணாக ஆகிவிடும். அதை கொண்டு ஒரு அடி கடுமையாக அடிப்பார். யஸ்மௌஹா மாபைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப், மஷ்ரிக்குக்கும் கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையே உள்ள அது வாங்கன்னு இருக்குது. இதுல கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள எல்லாரும் கேட்பார்கள். இல்ல சக்கலைனி, அந்த மனிதனையும் ஜின்களையும் தவிர அனைவரும் கேட்பார்கள். அப்புறம் மேலே போய் சீரு துராபன், மண்ணாக மாறி சும்மத்துவாது ரூஹு, மறுபடி ரூஹ கொடுக்கப்படும். ஒரு அட்டி அடிச்சவன் அப்படி சட்னி ஆயிடுவான், மறுபடி உண்டாக்கி மறுபடி இப்படி அவனுக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் எதுக்கு தான்? அடிப்படை நம்பிக்கைக்கு தான், அமல்கள் பத்தி கிடையாது. கபருக்குள்ள என்ன கிடையாது? அமல்களை பத்தி விஷயம் கிடையாது. காஃபிர்னு வர்றது அல்லாஹ்வை நம்பாம நம்பிக்கை இல்லாம அல்லாஹ்வுக்குள்ள மறுமையாவது சொர்க்கமாவது நரகமாவது முகமதாவது தீனாவது இஸ்லாமாவது இப்படிங்கிற மாதிரி இஸ்லாத்துல பிறந்து ஒருத்தன் வாழ்க்கை நடந்திருந்தாலும் சரி, அல்லது அல்லாஹ்வை நம்புறோம்னு சொல்லிட்டு சிறுக்கு வைக்கிறானே அவன்லாம் கூட இந்த கணக்குல வரமாட்டான். நம்ம கணக்குல தான் முஸ்லீம் சொல்லிக்கிறோம். முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தவன்லாம் முஸ்லீம் ஆயிட முடியாது. இங்க பிறந்துட்டு அபூஜஹலுடைய கொள்கை அவன் கொள்கையா வச்சிருந்தான்னு வைங்க, நான் ஒரு ஆண்டவர் அப்துல் கார் ஜிலானின்னா ஊருக்கெல்லாம் பதில் வராதுங்க. ஊதான் அல்லாஹ்வுடைய கணக்குல அங்க போயிருவாங்களே. அபூஜஹல் கொள்கை உடையவங்க எல்லாம் வரமாட்டாங்க. ஈம நம்பிக்கை அல்லாஹ் ஒருத்தன் தான், அவனை தவிர ஒண்ணு கிடையாது. வணக்க வழிபாடுல குறை செய்யறியா அதுக்கு அங்க இருக்கு தனியா. மறுமையில ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு அதெல்லாம் என்ன இருக்கு தனியா, அதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. ஆனால் கபரை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டா இருக்கணும், ஈமான்ங்கிற மட்டும் கரெக்டா இருக்கணும் என்பதை நம்ம இது பார்க்கிறோம். இது அபூதாவுதுல 4127வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி வந்து இப்னு ஹிப்பான்ல இன்னொரு அடிஷனலா வர சைஹான ஹதீஸ் மட்டும் நான் சொல்றேன். நிறைய கட்டுக்கதைகள்லாம் நிறைய இருக்கிறது. இதெல்லாம் ஆதாரபூர்வமான செய்தியில என்ன வருதுன்னு கேட்டா, அவனுக்கு வந்து சம்மட்டி அடி கொடுக்கறத பத்தி ஹதீஸ்ல வருது. இது நம்ம ஓகே. நெருப்புனால விரிப்பு, நெருப்புனால டிரெஸ், நெருப்பு நரகம் திறந்து விடப்படுவது அது வருது. அதுக்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறது, அது ஓகே. அதுக்கப்புறம் வந்து யுசல்லத்து அலல் காஃபிரி, இதுல எப்படிதான் வருது பாருங்க. கெட்டவன் நல்லவன் வரவே மாட்டேங்குது. கபூர் விஷயத்துல வரும் பொழுதெல்லாம் மூமின் காஃபிர் தான் வருது. கெட்டவன் நல்லவங்கிற வார்த்தை வரமாட்டேங்குது. மூமின் ஈமான் இருக்கிறவன் ஈமான் இல்லாதவன், இந்த ரெண்டு கேரண்டி ரெண்டுல தான் கபூர் பூரா சுத்திக்கிட்டு இருக்கிறது. நடைமுறையில் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், வட்டி வாங்கின அடிப்பான், நீ அது அடிப்பான் இது அடிப்பாங்கிறதெல்லாம் நம்ம கூட சொன்னதாகத்தான் ஹதீசுகள்ல காண தேடி பார்த்த வரைக்கும் ஆதாரபூர்வமான எந்த ஒரு அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு நிறைய எழுதி வச்சுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கன்னு வந்தா தானே அது நமக்கு தெரியும், அதை நம்ப இயலும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா வரக்கூடியது என்னன்னு கேட்டா இதான் மூணாவது விஷயம். என்ன வருது, இது இப்னு ஹிப்பான்ல 13வது வால்யூம்ல 236வது ஹதீஸில் வருகிறது. யுசல்லத்து அலல் காஃபிரி ஃபீ கப்ரிஹி, ஒரு இறை மறுப்பாளருக்கு அவருடைய கபருல வந்து 99 பாம்புகள், விஷப்பாம்புகள் அவனுக்கு சாட்டப்படும். அது என்ன செய்யும்னா தன்ஹசுஹு வ தல்தஹு ஹத்தா தகுமஸா, கியாமத் வரைக்கும் அவனை கொட்டி கொண்டே இருக்கும், கொட்டிக்கிட்டே இருக்கும். அது வகையான விஷ தண்டனை. நெருப்புனால ஒரு தண்டனை, அதுல அடிஷனலா விஷம் வேற ஏறணுச்சுன்னு வைங்க, அது என்னவாங்க, சாவ மாட்டானா. அல்லாஹ்வுடைய எந்த ஒரு பனிஷ்மெண்ட்ல என்னன்னு கேட்டா லாய மூத்து பிகா வலா எரியாதான், சாகவும் மாட்டான் வாழவும் மாட்டான். அது மாதிரி சாவாம அந்த துன்பத்தை மட்டும் என்ன செய்வான், அனுபவிக்குவான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபலவ் அன்ன தின்னீன மின்ஹா நஃபகத்து ஃபில் அர்லி மா அம்பத்தத் ஹுல்ரன், ஒரே ஒரு அந்த 99 பாம்புல ஒரு பாம்பு பூமிக்கு மேல வந்து மூச்சு விட்டுச்சுன்னு சொன்னா ஒரு பச்சை பூண்டு கூட முளைக்காது. விஷம் அப்படி பேசும்.
அந்த விஷம் எப்படிப்பட்ட விஷம் என்றால் அது தன்னுடைய மூச்சு காற்று மட்டும் வெளியே விட்டுச்சுன்னு சொன்னா வெளியே வந்து அதுல ஒரு புற்புண்டு கூட முளைக்காத அளவுக்கு அவ்வளவு கடுமையான ஒரு விஷஜந்தாக அவனை சாட்டி அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது இப்னு ஹிப்பான்ல இடம்பெற்றிருக்கிறது. இவ்வளவுதான் அது ஆதாரப்பூர்வமா கிடைக்கக்கூடிய தண்டனைகள். ஆதாரப்பூர்வமா கபர்ல இருக்கிற ஆட்களுக்கு கிடைக்கிற தண்டனை என்பது இந்த இப்ப சொன்ன விஷயங்கள் இருக்குல்ல, பாம்பு சாட்டுறது, சம்மட்டியினால் அடிக்கிறது, அது போக வந்து நெருப்பு சட்டை, நெருப்புல உள்ள விரிப்பு, நரகத்திலிருந்து அங்க இருந்து வெக்கைய திறந்து விடுறது, கேஸ் மாதிரி திறந்து விட்டாங்க அது வரை வெக்க வந்துகிட்டு இருக்கும். இது மாதிரி இதுவே போதுமே. நெருப்புல படுத்து கிடக்கிற சின்ன விஷயமா? இதுக்கு மேல நெருப்புல ஒருத்தனை படுக்க போட்டு அப்புறமா சம்மட்டியாலையும் தட்டிக்கிட்டு விஷத்தினாலையும் கொட்டினா இதுக்கு மிஞ்சி வேற என்ன கொடுக்க முடியும்? இல்லை எல்லாம் அடங்கி போச்ச. அதாவது ஒண்ணு வந்து அந்த நெருப்புடைய வெக்கையினால வெந்து போயிட்டு இருக்கிறான், அது ஒரு அளவுக்கு தான் அந்த வெக்கை கூட போகும், உள்ளக்க போகலன்னு வைங்க சம்மட்டினால போட்டு அடிக்கும் போது அது உடம்பு முழுசு என்ன செய்யும், இருக்கிறது. அது போக அந்த ரத்த நாளங்கள்ல எல்லாம் ஊடுருவருக்கு ஒரு விஷத்தை வேற கொட்ட வச்சு போடுறான். அப்ப ஃபுல் பாடியும் அதுல வந்து வேதனை அனுபவிச்சிருத, வேதனையை வந்து முழு உடம்பும் அனுபவிக்கிற அளவுக்கு இந்த 3 வகையான தண்டனைகள் எல்லாமே யாருக்கு தான்? இது ஈமான் இல்லாதவனுக்கு தான். கபர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஈமான் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு தான் இந்த ஒரு தண்டனை என்பது இருக்கிறது. இந்த தண்டனை நீங்க கூட நினைக்கலாம், அந்த தண்டனை வந்து ஏதோ கொண்டே வச்ச உடனே ஒரு நாளைக்கு கொடுத்துட்டு ஒரு வாரம் கொடுத்துட்டு தொலைஞ்சிட்டு போறான் அப்புறம் பாத்துக்கிறோம் அப்படின்னு எல்லாம் விட்டுருவான. நல்லடியார்களுக்கு விடுறான்ல, நல்லடியார்களுக்கு தூங்க வச்சுவிட்டு 2 தடவை எழுப்புறான, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிலாக்ஸ் மாதிரி ஏதாவது கொடுப்பானா அப்படின்னு கேட்டா திருமதியில 991வது ஹதீஸ்ல வருது, ஃபலா யஸாலு ஃபீஹா முஅzzபன் ஹத்தா யபாதுல்லாஹு மிமல் ஜஹிதாலிக, அவன் அதிலே வந்து தண்டிக்கப்பட்டு கொண்டே இருப்பான். எதுவரை என்றால் அந்த இடத்திலிருந்து அவனை திரும்ப அல்லாஹ் உயிர்ப்பிப்பான அது வரைக்கும், அல்லாஹ் உயிர்ப்பிக்கிற வரைக்கும் அவனுக்கு நீடித்துக்கிட்டே இருக்கும் தண்டனை. அப்ப இந்த நெருப்புல படுத்துக்கிட்டே தான் இருப்பான், அடி வாங்குறது வாங்கிக்கிட்டே தான் இருப்பான். அதே மாதிரி பாம்புனால கொட்டு வாங்குறது அதுவும் கொட்டிக்கிட்டே தான், கொட்டு வாங்கிக்கிட்டே தான் இருப்பான். இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு இருக்குமான்னு கேட்டா அவன் அல்லாஹ் எழுப்புற வரைக்கும் அந்த பனிஷ்மெண்ட்ல இருப்பான். இறை நம்பிக்கை இல்லாத ஒருத்தன் அது எத்தனை வருஷம் கியாம நாள் வருவதற்கு ஆனாலும் சரி அவர்கள் எல்லாம் இந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பூமிக்கு மேலே இருந்தாலும் சரி, அவர்கள் எரிச்சு சாம்பலாக்கினாலும் சரி, அந்த பர்சகுங்கிற அந்த அந்த ஆழமுள்ள அருவாக அந்த அதுக்குரிய உலகம் இருக்குல்ல, அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல உள்ள உலகம், அங்க வைத்து இந்த வேதனையை எல்லாருமே அனுபவித்துக் கொண்டு ஃபிரௌன் உள்பட எல்லாருமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது போக அடிஷனலாக இன்னொன்னு என்னன்னு கேட்டா, நேரடியாக அந்த நரகத்திலிருந்து திறந்ததுனால உருணா திறந்து விடுறதுக்கு பதிலாக என்ன செய்வானா, ஒரு 2 டைம் வந்து இவனை வந்து அப்படியே அந்த நரகத்தை கொண்டு என்ன செய்ய கிட்டத்தை கொண்டே காட்டுறது. நரகத்துக்கிட்ட காட்டுறதுன்னா என்ன அர்த்தம்? வேற என்ன தாஜ்மஹாலை காட்டுற மாதிரி இல்ல, நெருப்பு கிட்ட கொண்டு ஒருத்தனை காட்டினா வந்து போயிடுவான். அவனுக்குதா காட்டுறதுன்னா என்னது? அந்த வதக்கிறதுக்கு வாட்டுறது காட்டுவோமே, கோழி சுடுறதுக்கு காட்டுவோமே, அந்த காட்டுதல், சும்மா கண்ணுக்கு காட்டுறது இல்ல. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா இன்ன அஹதுக்கும் இதா மாத்த, உங்களில் ஒருவர் இறந்து விட்டால், உரில அலைஹி மகாதுஹு பில் கதாத்தி வல் அஷி, காலையிலும் மாலையிலும் அவர் மறுமையில் எந்த இடத்துல போய் சென்றடைவாரோ அந்த இடத்தை காட்டப்படும். வெறும் நரகத்தை காட்டாம, வெறும் சொர்க்கத்தை காட்டாம, உங்களுக்கு ஒதுக்குன இடம் இருக்கும்ல அது காட்டப்படும் 2 டைம். இன்கான மின் அஹ்லில் ஜன்னா ஃபமின் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசியாக இருந்தால் சொர்க்கத்தில் அவன் எந்த இடத்துல மார்க் பண்ணி எல்லாம், சொர்க்கம்ங்கிறது பிரம்மாண்டமானது, இந்த பூமியை விட பிரம்மாண்டமான, பூமியை விடவா, ஜன்னத்தின் அருதுக சமாவாத்து உள்ளார், வானத்தினுடைய விஸ்தீர்ணம் எவ்வளவு, சொர்க்கத்தினுடைய விஸ்தீர்ணம் எவ்வளவு என்றால் இந்த பூமி அனைத்து வானங்களும் எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசு சொர்க்கம். அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த சொர்க்கங்கிற இந்த பூமியை விட பெருசு, பூமியை விட இல்ல, பூமி வானம் எல்லாம் சேர்ந்து இந்த அண்ட சராசரம் இருக்க அதையெல்லாம் விட பெருசுங்கும் பொழுது அவ்வளவு பெரிய சொர்க்கத்தை வந்து இவன் இடத்தை காட்டுறது. மற்ற நேரமும் திறந்து விட்டுருவான். பொதுவா சொர்க்கம் அவனுக்கு தெரியும், பொதுவா நரகம் தெரியும். ஒரு 2 டைம் என்ன செய்யறதுன்னா அப்படி இந்த ஜூம் பண்ணி கேமராவோட குளோஸ்அப்ல காட்டுவாங்கல்ல, மொத்தத்தை கூட்டத்தை காட்டிட்டு ஒரு ஆள் அப்படி கரெக்டா காட்டுறான்னு அப்படியே வந்து மோசம் மட்டும் காட்டி விட்டுருவாங்க, காட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான், அப்படி ஜூம் பண்ணி அவன் நரகத்துல அவளுக்குள்ள பாயிண்ட் இருக்குதுல்ல, அவங்களுக்கு கிடைக்கிற இடம், அந்த இடத்தை கொண்டா இதை பார்த்துக்கிட்டியா, இதான் உன்னுடைய இடம் அப்படின்னு சொல்லி இவனுக்கு என்ன கொடுப்பானோ நியாய தீர்ப்பு நாளைக்கு பிறகு இவன் எங்க போவானோ, இன்கான மின் அகலின்னாரி, அவன் நரகவாசியாக இருந்தால் ஃபமின் அகலின்னார்,
நரகவாசியில இவனுக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும். கிடைச்சவன் அல்லாஹ் சொல்லுவானா, ஹாதா மக்காதுக, இதாண்டா உன்னுடைய இடம் பாத்துக்கடா அப்படின்னு சொல்லுவான். எது வரைக்கும் சொல்லுவான்? ஹத்தா யபாசகல்லாஹு யௌமல் கியாமா, கியாம நாள்ல எழுப்புற வரைக்கும் இதே சொல்லிக்கிட்டே இருக்கும், டெய்லி 2 தடவை. அப்ப இது 4வது பனிஷ்மெண்ட். அதாவது மூணு பனிஷ்மெண்ட் சொன்னோம்ல. அதாவது நான் நெருப்புனால ஆடை அணிவிக்கிறது ஒண்ணு, சம்மட்டி அடி ஒண்ணு, பாம்பு கொட்டுறதோட சேர்த்து இவனுக்கு என்ன கிடைக்குமோ அதையே காட்டுறது. இது மெண்டலா, அது ஒண்ணு மிச்சமா இருக்குல்ல. எல்லா உடம்பு முழுசு நல்லா டார்ச்சர் பண்ணியாச்சு, மெண்டலா அவனுக்கு கொண்டு வருமா இல்லையா? ஆஹா அதுவரையா இருக்கு இன்னமும் அப்படின்னு சொல்லி அவன் மன ரீதியாக அவனுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கிறதா இருந்தா நாளைக்கு நடக்கிற இந்த பயத்திலேயே அவன் சாவணும். அந்த மாதிரியான ஒரு வேதனைக்காக வேண்டி 2 தடவை எழுப்பி இந்த பாத்துக்க இதான் உனக்கு இடம்னு சொன்னா அது எப்படி இருக்கு? இதுக்கு மேல பிரம்மாண்டமா இருக்கும், இதை விட பயங்கரமா இருக்கும். பட்டுக்கிறது பரவாயில்லைன்னு தெரியும், அவ்வளவு பயங்கரம். அது வேற தனியா இருக்குதா அப்படின்னு சொல்லி அவன் வேதனைப்படுவது. ஏன்னு கேட்டா அவ்வளவு இன்பத்தை நீ அனுபவிச்சுக்கிட்டு, அல்லாஹ்வுடைய பூமியில வாழ்ந்துகிட்டு, அல்லாஹ்வுடைய தண்ணீரை குடிச்சுக்கிட்டு, அல்லாஹ்வுடைய ரிஸ்குகளை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு திமுறா வந்து அல்லாஹ் எங்க இருக்கான்னு கேட்டீங்கன்னா சும்மா விடுவானல்ல, அவனுக்கு கோவம் வரத்தானே செய்யும். அப்ப அதுக்கு அதனுடைய வெளிப்பாடு அது வரைக்கும் உன்னை சும்மான விட்டு வச்சிருந்தான், அவ்வளவு அவகாசம் கொடுத்தானே. அப்ப படைச்ச ஒருத்தனை மறந்துட்டு நம்ம இயற்கையா தானா வந்தேன்னு சொல்லி நினைத்து கொண்டு இருந்தீங்களப்பா, இப்ப நான் யாருன்னு உன்னை காட்டணுமா இல்லையா அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் வந்து இந்த 4வது வகையாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இவ்வளவுதான் நரகத்தில் உள்ள ஹதீசுகளை தேடி பார்த்தீர்களே, ஆனால் இந்த கருத்துப்பட வேற 100கணக்கான ஹதீசுகள் இருக்கலாம், எல்லாம் இந்த 4க்குள்ள நிற்கும். இப்ப 4 விஷயம் நம்ம தொகுத்து சொல்லி இருக்கிறோமே, இந்த 4க்குள்ளதான் இருக்கு. இப்ப நான் சொன்ன இந்த ஹதீஸ் வந்து புகாரியில 1379வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு வகை.